Hello viewers, welcome to KR Lifestyle channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஹோம்மேட் பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். 4 ப்ராப்ளத்தை இன்னைக்கு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய viewers இருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆல் பட்டனையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நாங்க பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நிறைய ஹோம்மேட் நாங்க சொல்றோம். உங்களுக்கு ஸ்கின் கேர்க்கான, ஹேர் கேர்க்கான, கிட்ஸ் கேர், பேபி கேர் நிறைய விஷயங்கள் நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஆர்கானிக் முறையில ஒரு 100% சேஃபா இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்க நம்ம சேனல் மூலமா நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையத்தை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய சுருக்கங்களை நம்ம சரி பண்ண போறோம். ரெண்டாவது கண்ணு கீழே வீக்கம் இருக்கும் இல்லைங்களா, பஃபி ஐ பேக்னு சொல்லக்கூடிய அந்த வீக்கத்தை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஃபைனலா எல்லோ டோன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்களை வந்துட்டு பியூர் ஒயிட்டா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு பார்க்கறதுக்கு எல்லோவா இருக்கும், அவ்வளோ டார்க் எல்லோவா இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்துட்டு ஒயிட்டா சேஞ்ச் பண்ண போறோம். இது நாலுமே தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரே ரெமெடியில் இது நாலுத்தையும் நம்ம க்யூர் பண்ண போறோம். அதுவும் டார்க் சர்க்கிள் இருக்கக்கூடிய பர்சனுக்கு இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் லைவாகவே பார்ப்பீங்க. ஸோ சூப்பரான ஹோம்மேட், எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. கண்ணுன்னும் போது ரொம்ப நம்ம சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஆர்கானிக் முறையில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஏன்னா ஆர்கானிக்லேயே சைடு எஃபெக்ட் இருக்கிறது செட் ஆகாத விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ அது எது நமக்கு சூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணால் ரிசல்ட் இருக்கும், சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அது பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியதான் கண்ணை சுற்றி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ரெமெடி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ரிசல்ட் எல்லாருக்குமே இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால தான் இந்த டார்க் சர்க்கிளே வருது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடலாம். அகெயின் இந்த 4 ப்ராப்ளம் வராத அளவுக்கு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனாகவும் இந்த ஹோம்மேட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இன்றைக்கி இவங்களுக்கு தான் நம்ம ஹோம்மேட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிளும் இருக்குது பாருங்கள். ஸோ சுருக்கமும் இருக்குது, ரிங்கிள்ஸும் இருக்குது, டார்க் சர்க்கிளும் இருக்குது. ஸோ சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். லைவாகவே ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். 1 வீக்லேயே பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ எஃபெக்டிவான ரெமெடி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஃபேஸ்க்கும் சரி, கண்ணுக்கும் சரி, கழுத்துக்கும் சரி, எதுக்கு நம்ம ரெமெடி ட்ரை பண்ணாலுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மேலே நம்ம வந்துட்டு பேக்கோ இல்லை ஹோம்மேடோ இல்லை க்ரீமோ எது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ டார்க் சர்க்கிளுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கும்னா அலோவேரா ரோஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் நல்லாயிருக்கும். நம்ம நியூவாக வந்து டார்க் சர்க்கிளுக்காக அலோவேரா ரோஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லைட்டாக உங்கள் கண்ணில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இப்போ நம்ம ஹோம்மேடில் நம்ம பார்க்குறதுனால உங்களுக்கு நான் ஹோம்மேட்லேயே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன். பியூர் அலோவேரா எடுத்துக்கோங்க. பியூர் ஒயிட் அலோவேரா தான் எடுத்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டரையும் அலோவேரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஒரு காட்டனில் ரோஸ் வாட்டரும் அலோவேரும் மிக்ஸ் பண்ணதை எடுத்து ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும். அலோவேராவும் சரி, ரோஸ் வாட்டரும் சரி, இந்த டார்க் சர்க்கிளுக்கு, கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுருக்கங்கள், கண்ணு வந்து உங்களுக்கு எல்லோ டோனில் இருக்கிறது, கண்ணு கீழே இருக்கக்கூடிய வீக்கம், இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அலோவேரா எடுத்துக்கோங்க, ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுலேயே நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷும் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹோம்மேட் ட்ரை பண்ணுறேங்க, ஹோம்மேட் ட்ரை பண்ணுங்கள். எங்ககிட்ட ப்ராடக்ட் வேணாலும் நான் அதையும் நான் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன். எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணலான்றது நான் உங்களுக்கு இதோடு சேர்த்து சொல்கிறேன். மைல்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். போட்டு ரப் பண்ணக்கூடாது. ரொம்ப வந்துட்டு மசாஜ் பண்ணுறது, ரப் பண்ணுறது இப்படிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான், லேசாக தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாஜ் பண்ணுவாங்க, போட்டு கசக்குவாங்க, ரப் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும். இங்கே தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் போட்டு நீங்கள் ரப் பண்ண மசாஜ் பண்ணும்போது அந்த இடம் வந்துட்டு ரொம்ப எஃபெக்ட் ஆகிடும். இன்னும் அதிகமாக தான் இந்த ப்ராப்ளம் ஆகுமே தவிர உங்களுக்கு சால்வ் ஆகாது. ஸோ அதனால் வாஷ் பண்ணும் போது கூட சரி, க்ளீன் பண்ணும் போது கூட சரி, ஜென்டலாக மைல்டாக இவ்வளோ தான். செகண்ட் ஸ்டெப்புக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, வெறும் எம்டி பவுல் தான். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நான் இந்த கிளாத் வச்சுருக்கேன். தயிரை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதில் கூட யோகட் மட்டும் நம்ம எடுக்கணும். இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. தயிரை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த க்ரீம் மட்டும் எடுத்துக்கோங்க. தேவைக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். பியூர் அலோவேரா ஜெல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம்.
ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணுக்குள்ளே படாத அளவுக்கு கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மைல்டாக ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணும் போதுமே பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் கொடுத்தா மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இந்த பேக் பார்த்திங்கன்னா சுருக்கங்களையும் ரிமூவ் பண்ணும், டார்க் சர்க்கிளையும் ரிமூவ் பண்ணும் உங்களுக்கு. இதை கண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்கும் போதும் கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சளாக இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வெள்ளையாக மாறிடும். சில பேர் கண்ணு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் இல்லைங்களா, இது கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடி இருந்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது ஒயிட்டாக மாறிடும். அந்த எல்லோ டோனுமே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஸோ சுருக்கங்களும் ரிமூவ் பண்ணும், டார்க் சர்க்கிளையும் ரிமூவ் பண்ணும். இது ஒரே ஒரு பேக்கு உங்களுக்கு 4 ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அகெயின் மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு லேயர் போடணும். ஸோ இவ்வளோதான். போட்டுட்டு கண்ணை கொஞ்சம் நேரம் மூடி ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்ளை பண்ணும் போதுமே இங்கே மசாஜ் கொடுக்குற மாதிரி அவ்வளோதான். லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு ப்ரெஸ், லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு மைல்டு ப்ரெஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே மட்டும் இதே மாதிரி மைல்டு மசாஜ் கொடுங்க. செகண்டு மேலே மட்டும் மைல்டு மசாஜ். 3வது கீழே மேலே சேர்த்து இந்த 2 ஃபிங்கரால் இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரெஸ் பண்ணணும். லைட் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பேக்லேயே இந்த ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஐப்ரோலையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். ஐப்ரோலையும் சேர்த்து பண்ணும் போதுமே இந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், பிரைட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்ல ஒரு லுக்காக இருக்கும், எடுத்துக்காட்டும் உங்களுக்கு. இந்த ஐப்ரோஸில் நீங்கள் பண்ணும் போதுமே கண்ணு பகுதி நல்லா லுக்காக எடுத்துக்காட்டும் உங்களுக்கு. அவ்வளோதான். லேசாக காட்டன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை டிப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலே கண்ணுக்குள்ளே உங்களுக்கு இதே மாதிரி வச்சானா எனக்கு வந்துட்டு அந்த தயிர் கண்ணுக்குள்ளே இறங்கும், ஆயில் கண்ணுக்குள்ளே இறங்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு வெறும் ரோஸ் வாட்டரில் மட்டும் நீங்கள் டிப் பண்ணிக்கலாம். வெறும் ரோஸ் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ காட்டனை டிப் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் இப்படி கண்ணுக்கு மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வரைக்கும் டார்க் சர்க்கிள் இருக்கோ, சில பேருக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கூட இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இது மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பேக் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த காட்டன் நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் வைக்கிறதா இருக்கட்டும், ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு சாங் கேளுங்க. எதையாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா மெயினாக டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு காரணம் ஓவராக கவலைப்படுறது, தூங்காமல் இருக்கிறது, செல்ஃபோன் பார்க்குறது, மைண்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, கவலையாகவே இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது. ஸோ இதனால தான் அதிகமாக உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் வருது, சுருக்கம் வருது, கண்ணு வந்துட்டு ஒரு ஒளியே இல்லாமல் இருக்கும், அவ்வளோ டல்லாக இருக்கும். சில பேர் கண்ணை பார்த்திங்கன்னா அவ்வளோ சோர்வாக இருக்கும், அவ்வளோ டல்லாக இருக்கும். இதெல்லாம் காரணம் இதுதான். எனி டைம் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்குது, கவலைப்பட்டுட்டு இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைமுக்கு தூங்குங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. இந்த பேக்கை அப்ளை பண்ணும்போதாவது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்குறது, சாங் கேட்குறது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மைண்டை வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச 5 நிமிஷம் அலாரம் வச்சு தூங்கி எழுந்திரிச்சிருங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா தூங்காதனால தான் மோஸ்ட்லி இது வருது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நார்மல் வாட்டரில், சில் தண்ணியில் நீங்கள் வந்துட்டு இது தொடச்சி எடுக்கணும். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டரில் காட்டனை டிப் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லாவே சில்லுன்னு இருக்கும். உங்கள் கண்ணு வந்து உங்கள் கண் பகுதி சுற்றி நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பாருங்கள், இந்த ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூட ஜஸ்ட்டு க்ளீனிங் தான். செகண்ட் தான் நம்ம வந்துட்டு இந்த கர்ட் பேக் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ ஒரு லைட்டாக உங்களுக்கு ஃபேட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த டார்க்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே ஃபேட் ஆகிருக்கு. ஸோ 3ஆவதாக ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. பட் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு பேக்லேயே எவ்வளோ உங்களுக்கு அந்த டார்க் வந்து ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட நம்ம ஒரு முறை தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கே இவ்வளோ ரிசல்ட் இருக்குது.
கண்டிப்பாக ரெகுலராக போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வீக்லேயே பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் இருக்கும். 3வது ஸ்டெப்பும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். ஸோ இது 3வது ஸ்டெப்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. பியூரான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு 2 ட்ராப் கண்ணை சுற்றி டெய்லியும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு நாளைக்கு டே டு நைட் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த கர்ட் பேக் வந்து வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அலோவேராவும் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது டெய்லியும் பண்ணணும். டே டு நைட் 2 டைம்ஸும் டெய்லியும் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 வீக்கில் நான் சொன்ன மாதிரியே உங்கள் கருவளையம் எல்லாமே கிளியராக ஆகிடும். உங்களுக்கு சுருக்கங்களும் கிளியராக ரிமூவ் ஆகிடும். மஞ்சளாக இருக்கக்கூடிய கண்களும் வெள்ளையாக மாறிடும். கண்ணு கீழே இருக்கக்கூடிய இந்த வீக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சி நார்மலாக ரொம்ப வசீகரமான ஒரு கண்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட்லேயே இந்த 4 ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணக்கூடிய சொல்யூஷனை பார்த்தோம். நம்மக்கிட்டையும் இதை க்யூர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நியூவாக ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி க்ரீம் நம்மக்கிட்ட இருக்குது, சோப் இருக்குது, ஆயில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹோம்மேடில் ட்ரை பண்ண முடிஞ்சால் ஹோம்மேடில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு டைம் இல்லைன்ற பட்சத்துக்கு நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒன்று செஞ்சு உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்துட்டு க்யூர் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபேஸ் தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டு. ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு தைரியம் வந்துடும், ஒரு பலம் கிடைச்சிரும். பார்க்கும் போதும் மற்றவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பார்க்கும் போதும் நம்மளுடைய லுக் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம கண்கள் வந்துட்டு கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணை பார்த்து நம்ம பேசணும். ஸோ கண் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு கண்ணில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வீடியோ முடியும் போது ஒரு மோட்டிவேஷனாக சின்னதாக நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருப்பாங்க. நீங்கள் வந்து 1-2 வீடியோவில் நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க, ஏன் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு மோட்டிவேஷன் சொல்லாமல் வீடியோ முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மோட்டிவேஷன்றது பெருசாக தனியாக நம்ம ஒன்று படித்து கொண்டு வரதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம், நம்ம ஃபேஸ் பண்ணுறது, நம்ம செய்கிறது. சில பேர் நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒன்று கடுப்பேற்றிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம அதிலேருந்து வெளியே வரத்துக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து கண்டிப்பாக இந்த டைம் பாஸ்க்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இல்லைங்களா? டிவி பார்க்குறது, வெளியில் போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைஃப் நல்ல சுவாரஸ்யமாக உங்களுக்கு போகும். இது நம்ம எல்லாருமே லைஃப்பில் கடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து அவமானப்பட்டிருப்போம். ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை வந்துட்டு உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, நிராகரிச்சிருப்பாங்க இதை சொல்லி. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சமாக அது எதை சொல்லி நம்மளை நிராகரிச்சிருக்காங்க, உதாசீனப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்மளை டெவலப் பண்ணி ஸோ சொன்னவங்களுக்கு முன்னாடி ஒரு படி மேலே, அவங்க சொன்னதுக்கும் ஒரு படி மேலே நம்ம அவங்களுக்கு முன்னாடி அதை டெவலப் பண்ணி அதில் நம்ம வந்து முயற்சி பண்ணி ஒரு பெரிய விஷயம் நம்ம சாதிச்சோ இல்லை சாதிக்க கூட வேணாம், அவங்க சொன்ன விஷயத்தை எது இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம உருவாக்கி இருக்குன்னு நமக்கு அவங்க கேட்ட அளவை விட அதிகமாக இருக்குன்னு காட்டி அவங்க முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு வாக் பண்ணிட்டு வந்தால் போதும். லைஃப் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த ஃபீல் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும், நான் என்ன சொல்கிறேன்றதை. அவங்க உங்களை ஒரு விஷயம் சொல்லி உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அதில் நீங்கள் மேல் நோக்கி அதில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி அது இருக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி காட்டணும். அதை அவங்க பார்க்கணும். அப்படியே அந்த ஷாக் அவங்க உங்களை பார்க்கும்போது ஒரு ஷாக் ரியாக்ஷன் அவங்க கொடுப்பாங்க பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் தைரியமாக ஒரு மாதிரி ஒரு திமுறான ஒரு சிரிப்போட தலை நிமிர்ந்து அவங்க முன்னாடி அப்படி போயிட்டு வரும்போதும் அந்த ஃபீல் செம்மையாக இருக்குங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி கிடையாது. டைம் பாஸ்க்கு என்னென்னவோ பண்ணுறோம், இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் அமீனா.